Hi trading fam, welcome to Vartagam Pesa channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.57k subscribers for the trust and support. And I'm so happy to inform you that we have started our new venture of stock on Meetup. அதனால லாஸ்ட் வீக் கொஞ்சம் அவைலபிளா இல்லை ஸோ தட் என்னால் லாஸ்ட் வீக் வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. இன்னைக்கான வீடியோவில் லாஸ்ட் வீக் நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருந்தது பிளஸ் இந்த வாரத்துக்கான கம்ப்ளீட் வீக்லி அனாலிசிஸ் அலாங் வித் லெவல்ஸ் எல்லாமே சேர்த்து பார்க்க போறோம். அண்ட் நம்ம வீடியோஸை இப்பதான் நீங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ வாட்ச் அவர் பிளேலிஸ்ட் சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் நம்மளோட ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் பாருங்க ஸோ தட் யூ வில் கெட் த பெட்டர் கிளாரிட்டி அபவுட் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நிப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. போன வாரம் நமக்கு என்ன மாதிரி சிபிஆர்னா இன்சைட் சிபிஆர் டிஸ்டன்ஸ் எல்லாம் நார்மலா இருந்தது. ஸோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஐதர் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை இல்ல S1 ப்ரீவியஸ் வீக் லோ, ஏதாவது ஒரு லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்ட் அக்ரெசிவா இருக்கும் இல்லைன்னா ஸ்லக்கிஷா இருக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஒன் பாயிண்ட் ஐ ஆடட் தட் since it is an inside CPR, you cannot decide the direction as of now. கேண்டில்ஸ் வந்து ஓப்பன் ஆயிட்டு க்ளோஸ் ஆனாதான் நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ மண்டே அன்னைக்கு எனக்கு எக்ஸாக்டா பாட்டம் சென்ட்ரல் பிவட் கிட்ட வந்து கேண்டில் ஓப்பன் ஆகுது அண்ட் டெய்லி சிபிஆருக்கு மேல கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஃபைன், இப்போ நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்? சி, பாட்டம் சென்ட்ரல் பிவட் கிட்ட ஓப்பன் ஆகுது, அது சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுதுங்கும் போது 1 hourல நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் எது? சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச். இப்போ நான் சிங்க் பண்ணிட்டேன். You can see the exact rejection from here. This is the beauty of pivot levels. So அப்போ நான் எங்க என்ட்ரி எடுக்கணும்? when candles are sitting over CPR தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா 1 hourலயும் பாட்டம் சென்ட்ரல் பிவட் சப்போர்ட் 5 minutesல சிபிஆருக்கு மேல இருக்கு. யூ கேன் டூ குயிக் ஸ்கேல்பிங் பிட்வீன் தீஸ் லெவல்ஸ். அப்போ இது லெவல் 1 அண்ட் இது லெவல் 2. திஸ் இஸ் வாட் வி கால் இஸ் லெவல் பேஸ்டு ட்ரேடிங். இப்போ இதுல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம். குயிக்கா நம்மளோட மேக்ஸிமம் டார்கெட் என்ன? சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் இன் 1 hour. இதுக்குள்ள நீங்க எக்ஸிட் பண்ணணும் ஒரு என்ட்ரி. ஸோ அதுவே பார்த்தோம்னா இங்கேயும் ஒரு டைம் நீங்க என்ட்ரி எடுக்கலாம், இல்ல இங்கேயும் நீங்க ஒரு டைம் என்ட்ரி எடுக்கனாலும் எடுக்கலாம். போத் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். whenever the candles are taking support at CPR டெஃபினட்டா என்ட்ரி எடுக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும் அன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் இன் 1 hour. கரெக்டா அதை தாண்டி அன்னைக்கு மார்க்கெட் மூவ் ஆயிருக்கா? இல்ல. அப்போ 3 times எனக்கு சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்குது, ஒரு டைம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு டைம் சப்போர்ட் எடுக்கும், நீங்க என்ட்ரி எடுக்கலாம். பட் யுவர் மேக்ஸிமம் டார்கெட் ஷுட் பி திஸ் லெவல், நாட் மோர் தென் தட். ஸோ வி காட் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் மண்டே. ஓகே, வெரி நெக்ஸ்ட் டே அகைன் கேண்டில்ஸ் வந்து ஓப்பனிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் கிட்ட தான் இருக்கு, பாட்டம் சென்ட்ரல் பிவட் கிட்ட தான் இருக்கு. ஸோ பாட்டம் சென்ட்ரல் பிவட் கிட்ட இருந்து மூவ் ஆகுதுன்னா மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும்? சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் வேர் இட் இஸ் ஹியர். அப்ப சம்வேர் அரௌண்ட் ஹியர் நான் என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்க மாட்டோம், ரிஸ்க். ஏன்னா எனக்கு பாட்டம் சென்ட்ரல் பிவட் சப்போர்ட் ஆக்ட் ஆகிடுச்சு, மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும்? சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் வரைக்கும் போகும். அப்போ பாட்டம் சென்ட்ரல் பிவட் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது, ஓகே. ஆனா சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் லெவல் இங்கதான் இருக்கு, அதுக்குள்ளேயே நான் ட்ரேட முடிச்சுக்கணும். இப்ப என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இங்கதான் கிடைக்குது, நான் எடுக்கலாமா? நோ. So before taking entry in 5 minutes, confirm the candle close in 1 hour. கேண்டில் எப்போ க்ளோஸ் ஆறுது? எனக்கு 10:15க்கு க்ளோஸ் ஆறுது. 10:15க்கு மேல இங்க இருக்கு 10:15 கேண்டில். 10:15க்கு மேல அந்த பர்டிகுலர் டேவோட ஹை பிரேக் ஆயிருக்கா? ஆகல. அப்ப என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்க கூடாது. யூ ஷுட் நாட் டேக் என்ட்ரி ஆன் தி லாங் சைட். இட்ஸ் வெரி சிம்பிள் ஆஸ் லைக் தட். ஸோ 10:15 கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஸோ நான் இங்கேயே எடுக்கிறேன் அப்படின்லாம் எடுக்க முடியாது. ஓகேவா? 10:15க்கு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஃபைன். அதுக்கப்புறம் அது ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்றதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? 5 minutesல அந்த 10:15க்கு கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு இருக்கக்கூடிய டே ஹை பிரேக் ஆயிருக்கா? ஆகல. கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கா 5 minutesல டே ஹைக்கு மேல? இல்ல. ஸோ ஷால் ஐ டேக் என்ட்ரி? நோ, ஸ்ட்ராங்லி நோ. ஓகே, ஸோ இப்போ கேண்டில்ஸ் வந்துட்டு நியர்லி அந்த டாப் சென்ட்ரல் பிவட் கிட்ட போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த லெவலுக்கு மேல போகல அண்ட் ப்ரீவியஸ் டே லோக்கு கீழேயும் வருது. நான் வந்து ஷார்ட் பண்ணலாமா? நீங்க இந்த இடத்துல ஷார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அகைன் இந்த இடத்துல யார் இருக்கா? சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் இருக்காங்க, ஷார்ட் பண்ண முடியாது. சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் பக்கத்துலயே இருக்கு. அப்ப சென்ட்ரல் பிவட் ரேஞ்சுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஷார்ட் பண்ணலாமா? எஸ்,
சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச்க்கு கீழே கேண்டில் எப்போ க்ளோஸ் வைக்குது? 12:15க்கு க்ளோஸ் வைக்குது. 12:15க்கு மேல டே லோ எங்கேயாவது பிரேக் ஆயிருக்கா? ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் இல்ல. சரி, 12:15க்கு மேல டே லோ பிரேக் ஆகல. ஆனா சென்ட்ரல் பிவட் ரேஞ்சு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் மார்க்கெட் போகும்? பாட்டம் சென்ட்ரல் பிவட் ரைட், பாட்டம் சென்ட்ரல் பிவட் லெவலை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் when candles are taking resistance over here, shall I take entry on the short side? Yes, you can take, but உங்களோட மேக்ஸிமம் டார்கெட் என்ன? ப்ளூ லைன் தான். அதுக்குள்ள குயிக்கா ஸ்கேல் பண்ணிட்டு வெளியே வருதுன்னா வரலாம். ஸோ ஆக்சுவல் என்ட்ரி எனக்கு எங்க கிடைக்குதுன்னா இங்க தான் கிடைக்குது. பிகாஸ் சிபிஆர் வாஸ் ஆக்டிங் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ். குயிக்கா ஸ்கேல் பண்ணலாம். லாங் சைடு ஏதாவது கிடைச்சதா? நோ. சிபிஆருக்கு மேல லாங் என்ட்ரியும் கிடையாது, ஷார்ட் என்ட்ரியும் கிடையாது. ஓகே. அண்ட் தென் வெட்னஸ்டே கேண்டில் எங்க ஓபன் ஆகுது? எக்ஸாக்டா சென்ட்ரல் பிவட் ரேஞ்சு கிட்ட ஓபன் ஆகுது. ஓகேவா? சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் கிட்ட ஓபன் ஆகுது, டெய்லி சிபிஆர் மேல ஓபன் ஆகுது. இந்த சினாரியோ வந்து இட் இஸ் மோஸ்ட் ரிலேட்டபிள் டு மண்டே சினாரியோ. அப்ப மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும் உங்களுக்கே தெரியும். டாப் சென்ட்ரல் பிவட் ரைட். அப்ப நான் எங்க என்ட்ரி எடுக்கலாம்? சிபிஆர் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். நீங்க வந்துட்டு ஆர்வன் ப்ரீவியஸ் ஹை டார்கெட்டா போடுங்க, இல்லைன்னா மேக்ஸிமம் இந்த ப்ளூ லைன் வரைக்கும் தான் போகும். தட் இஸ் த மேக்ஸிமம் டார்கெட். போட்டாச்சா? இதுக்குள்ள என்ட்ரி எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். இல்ல எனக்கு வந்து இந்த இடத்துல ஆர்வன் ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆகுது, இந்த இடத்துல நான் எடுக்கலாமா? அந்த இடத்துல எடுக்கணும்னா 1 hour கேண்டில் க்ளோஸ் ஆகும். எத்தனை மணிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது? 10:05 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. 10:15க்கு தான் கேண்டில் க்ளோஸ் ஆகும். 10:15க்கு மேல இந்த ஹை பிரேக் ஆகுது, இந்த இடத்துல எடுக்கலாமா? எடுக்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் என்ன? ஆஸ் பர் 1 hour the next maximum target is this R1. அது வரைக்கும் போகும். until then 5 minutesல என்ன ஆகணும்? every high should be taken out. every high வந்து பிரேக் ஆகணும். ஆகலைன்னா ஸ்ட்ராங்கா இல்ல, ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். 1 hourல இங்க இருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் போகணும்னா 5 minutesல every day high should be taken out. that is the hint. அப்ப நான் இங்க என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். டார்கெட் இங்க வைக்கலாமா? வைக்கலாம். அதுவும் பிரேக் ஆகுது, எடுக்கலாமா? எடுக்கலாம். நெக்ஸ்ட் 50% டார்கெட் வைக்கலாம். ஓகே. ஸோ அன்னைக்கும் நமக்கு ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருந்தது. ஷார்ட் சைடு என்ட்ரி எடுக்கலாமா? நோ. டெய்லி சிபிஆருக்கு மேல இருக்கு அண்ட் தேர் வாஸ் நோ கிளியர் ரிஜெக்ஷன் ஃப்ரம் இம்பார்ட்டன்ட் பிவட் லெவல். இருந்தா எடுக்கலாம். கிளியர் ரிஜெக்ஷன் இருந்தா எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம். ஸோ அதனால ஷார்ட் சைடு வந்து நோ. ஓகே. நெக்ஸ்ட் Thursday. And Thursday வந்து all of a sudden market is opening gap down. ஓகே. சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகுது கிளியர், அண்ட் டெய்லி சிபிஆர் கீழயும் ஓப்பன் ஆகுது கிளியர். S1 ப்ரீவியஸ் லோ கீழயும் ஓப்பன் ஆகுது. சூப்பர். அப்ப ட்ரெண்ட் கிளியர்லி பேரிஷ் தெரியுமே. அப்ப நெக்ஸ்ட் எது ஸ்டாப்பிங் லெவல்? அதுவும் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் இஸ் ப்ரீவியஸ் வீக் லோ. கரெக்ட். அப்ப ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ட்ரேட் எடுக்க மாட்டோம். அண்ட் கேண்டில்ஸ் வந்து S2 கீழே பிரேக் பண்றச்சு எடுக்கலாமா? எடுக்கலாம். டே லோவை பிரேக் பண்றச்சு எடுக்கலாமா? எடுக்கலாம். மேக்ஸிமம் டார்கெட் எது? இதுதான். நாட் மோர் தென் தட். யூ மே திங்க் லைக் எக்ஸாக்டா இந்த லெவல்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது. நம்மளோட ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி கேட்கவே மாட்டாங்க. பிகாஸ் யூ கைஸ் நியூ வெரி வெல் ரிவர்சலுக்கான மெயின் ரீசனே 1 hour லெவல்ஸ் அப்படின்றது. 1 hour லெவல்ஸ்ல இருந்து எக்ஸாக்ட் ரிவர்சல் யூ கேன் சி இன் 5 minutes. தட் இஸ் வை ஐம் சேயிங் சிபிஆர் அலோன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அக்யூரசி கம்மி. யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் கன்சிஸ்டன்சி ஆன் இன்ட்ராடே. டெஃபினெட்லி யூ ஷுட் யூஸ் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் டு பிகம் கன்சிஸ்டன்ட் வித் சிபிஆர், எஸ்பெஷலி ஆன் இன்ட்ராடே ஆர் ஸ்கேல்பிங். அப்ப இந்த இடத்துல எனக்கு இதுதான் மேக்ஸிமம் டார்கெட். ஃபைன். இப்ப எக்ஸாக்டா ப்ரீவியஸ் வீக் லோ அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்டிவ் ஜோன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப ப்ரீவியஸ் வீக் லோல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. சரி, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் 1 hourலயும் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, மேல வருது. அப்ப எவ்வளவு தூரம் போகும் மேல? மேக்ஸிமம் இது சப்போர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா பாட்டம் சென்ட்ரல் பிவட் வரைக்கும் போகும். எனிவேர் இஃப் யூ ஆர் டேக்கிங் என்ட்ரி லைக் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க, இல்ல இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுடைய டார்கெட் வந்து இதுதான், ஸ்டாப்பிங் லெவல். எவ்வளவு தூரம் பிரைஸ் மேல போலாம் அப்படின்றதும் கிளியரா இருக்கு. எதனால மேல போகுது அப்படின்றதும் கிளியரா இருக்கு இல்லையா? அண்ட் தென் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல எனக்கு சிபிஆர் கீழே இருக்கிறச்சு நான் எப்படி ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்றது? வென் த லாஸ்ட் டே லோ இஸ் நாட் டேக்கன் அவுட். டே லோ கீழே உடைக்கல, இன்ஸ்டெட் மேல உடைச்சிட்டு ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ ப்ரீவியஸ் வீக் லோ சப்போர்ட் ஆக்ட் ஆகுதுன்றது தானே அர்த்தம். அப்ப அதை பேஸ் பண்ணி டெஃபினெட்லி யூ கேன் டேக் என்ட்ரி. ஸோ திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி we got on Thursday. அதுவும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி டே all 4 days we got an opportunity. Fine. ஸோ இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத we'll see. இந்த வாரம்
எனக்கு again inside CPR. Continuously we are getting inside CPR on Nifty. Inside CPR பெருசா ட்ரெண்டிங் ஆல மறுபடியும் inside CPR. So much compression is here. Right? So much compression is here. ஸோ நல்ல இன்சைட் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் கேண்டில் ஃபர்ஸ்ட் டே எங்க ஓப்பன் ஆயிருக்கு சிபிஆர் மேல ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ யூஸ்வலா நான் மண்டே அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டெஃபினட்டா இதுதான் சொல்லியிருப்பேன். இன்சைட் சிபிஆர் நல்ல கம்ப்ரெஷன், டிஸ்டன்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கு, சிபிஆருக்கு மேல இருக்கு. ஸோ ட்ரெண்டிங்கான மார்க்கெட்கான பாசிபிலிட்டி இஸ் ஹையர் அண்ட் தென் தட் கேன் பி ஆன் தி புல் சைட் மோஸ்ட்லி. ஸோ R1 ப்ரீவியஸ் வீக் ஆகி பிரேக் ஆச்சுன்னா இன்னும் நல்லா அக்ரெசிவா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ ஈவன் தோ இன்னைக்குமே மார்க்கெட் வந்து சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் சர்வைவ் ஆக முடியாம அகைன் பாதியில இருந்தே ரிவர்ஸ் ஆகி சிபிஆர்க்குள்ள போயிடுச்சு. அண்ட் இன் அப்கமிங் டேஸ் இஃப் சிபிஆர் ஸ்டார்டட் ஆக்டிங் அஸ் சப்போர்ட் கண்டிப்பா R1 வரைக்கும் ஸ்விங் ஹை வரைக்கும் மேல போகும். அது பிரேக் ஆச்சுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் ட்ரெண்டிங் மூவ். சி லாஸ்ட் டைம் வி காட் இன்சைட் சிபிஆர் பட் த மார்க்கெட் இஸ் நாட் ட்ரெண்டிங் வாலடைல். அப்போ இந்த வாரமும் இன்சைட் சிபிஆர், ஸோ மோஸ்டா ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இஸ் ஹை. ஓகே, பட் எனக்கு R1 S1 இந்த ரீஜனுக்குள்ளவே டிராவல் ஆச்சுன்னா ட்ரெண்டிங்கா இருக்காது. ஓகே, ஸோ நவ் வில் செக் வாட் ஹேப்பன்ட் ஆன் பேங்க் நிஃப்டி. பிஃபோர் தட் லெவல்ஸ் பார்க்கலாம். சி டெய்லி சார்ட் வச்சிருக்கேன் ஏன்னா மந்த்லி சிபிஆர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாரம் இந்த மாசத்துக்கான சிபிஆர் பார்த்தோம்னா இங்க இருக்கு விச் இஸ் லைக் ஓவர்லாப்பிங் சிபிஆர் அண்ட் கேண்டில்ஸ் இப்பயும் மந்த்லி சிபிஆருக்கு மேலதான் இருக்கு. ஸோ வாட் இட் இஸ் இன்டிமேட்டிங் ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ் கைஸ். ஓவரால் ட்ரெண்ட் லாங் டேர்ம் ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ். மந்த்லி சிபிஆருக்கு கீழே வந்தாதான் we have to think about the bears on the long term, இல்லைன்னா புல்லிஷ் தான். கரண்ட்லி the trend is again bullish on May. லெவல்ஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் நியர்லி 25,000 கிட்ட ஒரு லெவல் அண்ட் 26,400 கிட்ட ஒரு லெவல். இதுதான் அப்சைட் நம்மளோட ஹர்டில்ஸ். லாங் டேர்ம் ட்ரெண்ட் இஸ் ஆஸ் யூஷுவல் புல்லிஷ். ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் 1 hour ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்துட்டு சிபிஆருக்கு மேல சர்வைவ் ஆகணும். ஏன்னா லாஸ்ட் 2 வீக்ஸா சிபிஆருக்கு மேல சர்வைவ் ஆகல. ஏன் சொல்றேன்னா R1 ப்ரீவியஸ் வீக் ஆகி பிரேக் ஆகல. உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு வாரம் ட்ரெண்டிங்கா போச்சு. அதுவும் நம்ம முன்னாடியே வந்து டெக்னிக்கலா சொல்லியிருந்தோம் சிபிஆர் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது, ஸோ ட்ரெண்டிங்கா இருக்கும்னு சொல்லி. அண்ட் தென் R1 எல்லாம் பிரேக் பண்ணுச்சு, ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. அண்ட் தென் லாஸ்ட் 3 வீக்ஸா R1 ப்ரீவியஸ் வீக் ஆகி இந்த ஜோனை வந்துட்டு பிரேக்கே பண்ணல. லாஸ்ட் 3 வீக்ஸா பிரேக் பண்ணல. எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ யூ கேன் எக்ஸ்பெக்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட். ஓகே, லாஸ்ட் 3 வீக்ஸா இட் வாஸ் சைலன்ஸ். தட் இஸ் த சினாரியோ ஆன் நிஃப்டி. Now we'll check what happened on Bank Nifty. Bank Nifty-லயுமே இந்த டைம் வந்து டிசெண்டிங் சிபிஆர் பட் நாட் நேரோ சிபிஆர், டிசெண்டிங் சிபிஆர், மீடியம் சிபிஆர் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கு. அண்ட் கேண்டில்ஸ் பியூட்டிஃபுல்லா இட் ஓப்பன் பிலோ வீக்லி சிபிஆர் அண்ட் இட் சஸ்டெய்னிங் பிலோ வீக்லி சிபிஆர் இன்டிமேட்டிங் த ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி பேரிஷ். இதாங்க சிக்கல். ஏன் மார்க்கெட் வாலடைலா இருக்கு இதுதான். சி லாஸ்ட் வீக்குமே நிஃப்டியில வந்து சிபிஆருக்கு மேல சர்வைவ் ஆச்சு. ஆனா லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியில சிபிஆர் கீழே சர்வைவ் ஆச்சு. ஸோ இந்த வாரமும் இப்போ வரைக்கும் நிஃப்டி வந்து சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆயிட்டு இப்போ சிபிஆருக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டில் சிபிஆருக்கு கீழே சர்வைவ் ஆகும். த ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி பேரிஷ் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்றது உண்டு. when Nifty and Bank Nifty are traveling in opposite direction, exact opposite direction, something fishy is happening in the market. Anything can happen. Sometimes Nifty may drag Bank Nifty or Bank Nifty may drag Nifty. ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒன்று மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சினாரியோல ட்ரேட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். ரொம்ப பிளைண்டா போயிட்டு யூ ஷுட் நாட் பை த கான்ட்ராக்ட் அண்ட் யூ ஷுட் நாட் ஹோல்ட். அப்படி பண்ணாலே அது ரொம்ப ரிஸ்கி. அப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ட்ரெண்ட் கிளியர்லி பேரிஷ். அதுவும் S1 ப்ரீவியஸ் வீக்ல எல்லாம் பிரேக் ஆச்சா இன்னும் நல்லா பேரிஷா இருக்கும். லாஸ்ட் டைம் பிரேக் பண்ணுச்சு S2 வரைக்கும் போச்சுல, அதே மாதிரி இந்த டைம் பிரேக் பண்ணுச்சுன்னா அகேன் த டவுன் ட்ரெண்ட் வில் ஹேப்பன். வாட் அபவுட் டெய்லி? டெய்லியில ஸ்டில் வந்து மந்த்லி சிபிஆர் மேலதான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரே மந்த்லி சிபிஆர் தான். இந்த லெவல நான் இந்த இடத்துக்கு வைக்கிறேன். ஸோ மந்த்லி சிபிஆர் வில் ஆக்ட் அஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட். மந்த்லி சிபிஆருக்கு கீழே அதாவது 3 லைனையும் தாண்டி கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் பேர்ஸ் வந்து சூப்பர் ஆக்டிவா இருக்கும். இல்லைன்னா பேர்ஸ் வில் பி அண்டர் கண்ட்ரோல். ஸோ நவ் வாட் இஸ் த ட்ரெண்ட், ஓவரால் ட்ரெண்ட், லாங் டேர்ம் ட்ரெண்ட் இன் பேங்க் நிஃப்டி? தட் இஸ் ஆல்சோ புல்லிஷ்.
சிபிஆருக்கு மேல கேண்டில்ஸ் இருக்கிறதுனால புல்லிஷ். அண்ட் 1 ஹவர்ல வந்து பார்த்தோம்னா சிபிஆருக்கு கீழே இருக்கிறதுனால பேரிஷ். அதனால இந்த பேரிஷ் ட்ரெண்ட் வந்து ஒரு டெம்பரவரி பேரிஷ் ட்ரெண்டா தான் இருக்கும். லாங் டேர்ம் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கிறச்ச 1 ஹவர்ல எனக்கு சிபிஆர் கீழே இருந்தாலும் the trend is going to be temporary bearish trend. அதுவே மந்த்லி சிபிஆர் கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அக்ரெசிவா மாறிடும். அப்ப இது ஒரு டெம்பரவரி பேரிஷ் ட்ரெண்ட் அப்படின்றதுனால பேட் சைட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் குயிக்கா ஸ்கேல் பண்ணிட்டு வெளியே வர்றது பெஸ்ட். ஓகே. அண்ட் இன் அப்கமிங் டேஸ் இந்த வீக்ல இந்த S1 ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ் சப்போர்ட்டா ஆக்ட் ஆச்சுன்னா இட் மே டிராவல் டில் சிபிஆர். அதுவும் பிரேக் ஆச்சுன்னா நல்லா ரிவர்ஸ் ஆகும். இல்ல கீழே பிரேக் ஆகுது S1 ப்ரீவியஸ் வீக்ல ஓனா நல்லா ஃபால் ஆகும். ஸோ த கரண்ட்லி த ட்ரெண்ட் இன் நிஃப்டி இஸ் சைட்வேஸ். ஏன்னா சிபிஆர் மேல வந்தா புல்லிஷ், கீழே வந்தா பேரிஷ். பட் பேங்க் நிஃப்டியில கிளியர்லி பேரிஷ். லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நியர்லி 60,300 கிட்ட ஒரு லெவல் இருக்கு அண்ட் 57,700 கிட்ட ஒரு லெவல் இருக்கு. அண்ட் இந்த வாரத்துக்கான ப்ரீவியஸ் வீக் லோவும் நம்மளோட மந்த்லி சிபிஆரோட டிசிபியும் ஒன்று. இதுதான் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஆன் பேங்க் நிஃப்டி. ஹோப் த ட்ரெண்ட் இஸ் கிளியர். இந்த வீடியோல வந்து பேங்க் நிஃப்டியோட லாஸ்ட் வீக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ நான் எப்படி நிஃப்டிக்கு சொன்னேன்னா ஓவரால்ஸ் அதே மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும். அண்ட் அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா either you can let me know in the comment section or நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. Definitely I will clarify your queries. Okay. So this is all about today's video. And இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா do let me know in the comment section. And நான் சொன்ன மாதிரி from next week we are going to start சம்மர் ஃபைனான்சியல் லிட்ரஸி ப்ரோக்ராம் ஃபார் கிட்ஸ். உங்க கிட்ஸுக்கு நீங்க ஃபைனான்ஸ் பத்தி சொல்லி தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் என்ரோல். டீட்டெயில்ஸ்க்கு அகேன் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன். Fine, we'll see you on the next video. Until then, bye, take care, happy trading.